திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா முருகா சரணம். ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன். இன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். சிஸ்டரோட சர்ஜரிக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் என்னால் நேத்திக்கு புதன்கிழமை பிளான் பண்ண மாதிரி 48 நாள் கந்தசஷ்டி விரதம் வந்து தொடங்க முடியல அப்படிங்கிறத பற்றி அதுலேயே சொல்லியிருந்தேன். நான் வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியில் வந்து தொடங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றின லாங் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நான் என்ன டைமுக்கு வந்து விரதத்தை தொடங்க போகிறேன், விரதத்தை தொடங்குறதுக்கு என்னெல்லாம் நான் எப்படியெல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆகுறேன், என்னோடய மைண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், என்னோடய மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் என்ன வந்து பாடல்கள் பாராயணம் பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எவ்வளோ டைம் எனக்கு இருக்கோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத சமயத்தில் நான் வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அது வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றிலாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ தான் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கிறேன். எனக்கு வந்து என்ன பாடல் படிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய பயனுள்ள பதிவுகள் இதில் காத்துட்ருக்கு. நான் என்ன பாடல் படிக்க போகிறேன், அதுக்கு என்ன அர்த்தம், அதோட பொருள் புரிஞ்சு நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக அதோட பலன் வந்து ரொம்ப அதீதமாக நமக்கு வந்து முருகர் கொடுப்பாரு. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 48 நாளுமே வந்து நான் ஆல்ரெடி லாங் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ப்ரீவியஸ் டே என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் அது உங்களுக்கு அடுத்த நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து புதுசாக இந்த வருஷம்தான் நாங்கள் தொடங்க போகிறோம், எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கவங்க அவங்கக்கிட்டேருந்தே நான் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. ஸோ புதுசாக இப்போ தான் தொடங்குறேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்த நாள் நான் ப்ரீவியஸ் டே என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் டேன்றதை பற்றியும் நான் சொல்லிவிடுவேன். அடுத்த நாள் வந்து நான் பிளான் பண்ணதில் எவ்வளோலாம் என்னால் பண்ண முடிஞ்சுது, எதெல்லாம் என்னால் பண்ண முடியல, ஏன் பண்ண முடியல அப்படின்னு அதையுமே வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 215 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். முருகனுக்கு என்னோட நன்றி, என்னோடய குலதெய்வத்துக்கு என்னோட நன்றி, என் தாய் வாராகிக்கு என்னோட நன்றியை நான் இந்த பதிவு மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னைக்கு மகாகந்த சஷ்டி விரதத்தோட முதல் நாள் தொடங்க போகிறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து 11/9/2025 நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். 12/9/2025 வெள்ளிக்கிழமை நாளைக்கு 2 டைம் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பிளான் ஏ, பிளான் பி எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு வடிவேல் சார் சொல்வார்ல, அந்த மாதிரி 2 டைம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோ பிளான் பண்ணாலும் இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ இந்த பிரபஞ்சம் எனக்காக என்ன பிளான் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு வர்ற வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் போட்ட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பிளான் 2 டைமிங்ஸ் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து நாளைக்கு 12ஆம் தேதி 4:45லிருந்து சாயந்தரம் 5:45 வரைக்கும் வந்து ஒரு நல்ல நேரம் இருக்குது.
அந்த நல்ல நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒன்றா வருது. நான் வந்து சஷ்டி திதி வருது வெள்ளிக்கிழமை அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நான் ஒரு வராகி பக்தை அப்படிங்கிறதும் உங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதனால் வந்து சங்கடஹர சதுர்த்தி புதன்கிழமை. ஸோ ஆப்வியஸாக நெக்ஸ்ட் டே பஞ்சமி வரும். அதுக்கு அடுத்த நாள் சஷ்டி வரும். அவ்வளோதான் வந்து என் மைண்டில் இருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சஷ்டி திதி வருது 2 மணிக்கு மேலே 2 மணி வரைக்கும் பஞ்சமி இருக்குது நாளைக்கு மதியம் 2 மணி வரைக்கும் 2, 1 வரைக்கும். ஸோ 2லேருந்து சஷ்டி தொடங்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம விரதம் தொடங்கணும் அப்படின்னா நம்ம சாயந்தரம் தான் தொடங்கணும். முருகருக்கு உகந்த திதி வந்து சாயந்தரத்தில் தான் வருது அப்படிங்கிறதுனால, நான் மாலை நேரத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல நேரமா பார்த்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அந்த நேரத்தில் வந்து நம்ம காப்பு கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இருந்தேன். இன்னைக்கு காலையில சும்மா கேலண்டர பெரட்டி பார்த்தேன். இன்கேஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுற டயத்துல வந்து அக்கா கூட நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்ததுன்னா, என்ன பண்ணுறது? எதுக்கும் நம்ம இன்னொரு ஒரு நல்ல நேரமும் கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல நேரம்னு ஒரு டைம் குடுத்துருப்பாங்க. கௌரி நல்ல நேரம் அப்படின்ட்டு ஒரு டைம் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது தெய்வங்களுக்கே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த டைமையும் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நட்சத்திரம் அப்படின்னு போட்டு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தது. அது என்னைக்கு எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4:31க்கு தொடங்கி, சனிக்கிழமை சாயந்தரம் 2:49 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. முருகரே வந்து இந்த டைம் நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வர்ற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4:45லேருந்து 5:45 வெள்ளிக்கிழமை நாளைக்கு 12ஆம் தேதி வரப்போகுது. இது வந்து நல்ல நேரம். கௌரி நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கிருத்திகை நட்சத்திரம் மட்டும் இருக்கும். சஷ்டி திதி முடிஞ்சிருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கௌரி நல்ல நேரம் 6:30 பிஎம்லேருந்து 7:30 பிஎம் வரைக்கும் இருக்குது. இது 2ல் எனக்கு எது அமைஞ்சாலுமே சந்தோஷம் தான். நான் முருகர்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருக்கேன். முருகா கண்டிப்பாக இது எனக்கு தள்ளி போயிடக்கூடாது. நான் உன் கையை பிடிச்சிருக்கேன். நீ என் கையை பிடிச்சிக்கோ. என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிகிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு எந்த தடை எப்படி வந்தாலும், எங்கே இருந்தாலும் வீட்டில் இருந்தால் வீட்டில் காப்பு கட்டுவேன். வெளியில் இருந்தால் ஏதாவது ஒரு கோயிலில் காப்பு கட்டுவேன். அங்கேயும் இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையாலேயே காப்பு கட்டிப்பேன். ஸோ காப்பு வந்து நான் வீட்டில் முருகர்கிட்ட வச்சு வேண்டி ஹேண்ட்பேக்லேயே போட்டு தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ இதுதான் நான் பண்ணி வச்சுருக்க பிளான். இதையும் மீறி பார்க்கலாம் அந்த கர்மா எனக்குள்ள கர்மா எவ்வளோ பலுவா வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ தேதியும் நேரமும் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து என் மைண்டில் இருக்க பிளான். ஸோ நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போகிறதா அப்படிங்கிறது. ஸோ கோயில் வந்து நான் போகிற முருகர் கோயிலும் எங்கள் அக்கா அட்மிட் பண்ணியிருக்க ஹாஸ்பிட்டலும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 4 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த 4 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் தான் இருக்குது. டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தியேட்டர் வந்து ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஏற்கனவே போஸ்ட் பண்ண வேறு ஏதாவது ஒரு கேஸ் வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னா, நாங்கள் இம்மீடியட்டாக அவங்கள வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வியாழக்கிழமை நைட்லேருந்து ஃபாஸ்டிங் இருங்க, சாப்பிடாதீங்க எதுவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அக்கா வந்து நேற்று கொஞ்சம் திங்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்காக நேற்று நைட் நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஸோ இன்றைக்கி நைட்லேருந்து அவங்க ஃபாஸ்டிங் இருக்க போகிறாங்க. பட் சர்ஜரி நாளைக்கு நடக்குதா இல்லையான்றது வெள்ளிக்கிழமை காலையில் தான் தெரியும். ஸோ நீங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வந்து சர்ஜரிக்காக வெயிட் பண்ணுறதுக்காகவே அட்மிஷனில் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள்லாம் வேண்டிக்கோங்க. முருகர் முடிவு பண்ண ஒரு நல்ல டயத்தில் எங்கள் அக்காவுக்கு சர்ஜரி நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் அவங்க வந்து வெயிட்டிங்லேயே இருக்காங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக அந்த 4 கிலோமீட்டர் ரேடியஸ் தானே, கண்டிப்பாக 2 வீலர் எடுத்துகிட்டோ இல்லை வந்து பஸ்ஸுலேயோ அந்த கோயிலுக்கு வந்து முருகர் முன்னாடி காப்பு கட்டிப்பேன். இன்கேஸ் இல்லை கோயிலுக்கு வர முடியாது, அக்காவை வந்து சர்ஜரிக்கு எடுத்துட்டாங்க, அக்கா தியேட்டரில் இருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதா பிதா குரு தெய்வம். ஸோ எங்கள் அம்மா இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்க கையில் அந்த காப்பு கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டு முருகரை மனசார நினச்சிட்டு அவங்க கையால் காப்பு கட்டிக்க போகிறேன்.
ஸோ இப்படி தான் வந்து கோயிலுக்கு போகிறதா இல்லையா அப்படின்ற பிளானும் ஒரு ஆசோலேஷன்லேயே இருக்குது. ஸோ தீபம் ஏற்றுறது வந்து பிரச்சனை கிடையாது. தீபம் வந்து ஏதாவது ஒரு ஒ நல்ல ஒரே டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் பார்க்கல, ஒரே டைம் பார்க்கல. பட் தீபம் வந்து நான் வீட்டில் வந்து வச்சு தான் ஏற்ற போகிறேன். எப்படியும் நான் வந்து நைட் 8:00க்கு மேலே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டேன். நைட் 8:00 மேலே சர்ஜரியிலேயும் தியேட்டர்லேயும் அக்கா இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. எனிவே அவங்க வந்து பெட்டுக்கு வந்துருவாங்க. அம்மா கூட இருப்பாங்க. ஸோ அதனால 8:00 மேலே நான் கூட இருக்க தேவையில்ல. 8:00 மேலே என் பையன் வீட்டுக்கு வந்துருவான். ஸோ ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பார். அதனால வந்து நாங்கள் வீட்டில் இருந்து தான் ஆகணும். ஸோ 8:00 அந்த டைமுக்கு மேலே நான் வந்து பூஜை பண்ணிக்கலாம், மந்திர ஜபங்கள்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ இதுதான் வந்து தீபம் போடுறத பற்றி, பூஜை பண்ணுறத பற்றி என்னோடய ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வேளை நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். நான் ஆல்ரெடி லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடாம இருக்க போகிறேன். ப்ளஸ் 3 வேளையில் ஏதாவது ஒரு வேளை சாப்பிடாம இருக்க போகிறேன். மிச்ச 2 டைமும் வந்து நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, தயவு செஞ்சு நிறைய தண்ணி குடிங்க. நிறைய தண்ணி குடிங்க. 3 வேளையும் தயவு செஞ்சு விரதமாக இருக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து 3 வேளையும் நான் விரதமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துகிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வைராக்கியத்திலே நம்ம ஒழுங்காக சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா, 2 நாள் 3 நாள்லேயே மயக்கம் வந்து கீழே விழுந்து நம்ம விரதம் தடைப்படுறத காட்டிலும், நம்ம வந்து ஒரு வேளை சாப்பிடாம இருந்துட்டு மற்ற வேளையெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு, சிலர்லாம் ரொம்ப உடம்புக்கு முடியலையா 3 வேளையும் நீங்கள் சாப்பிடுங்க. வெறும் நான்வெஜ்ஜை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக 48 டேஸும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. நம்ம மனசால் எவ்வளோ வேணாலும் நினைக்கலாம். பட் நமக்கு உடல்னு ஒன்று இருக்குது. அது ஒத்துழைக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு 2, 3 நாள் தீவிரமாக இருந்துட்டு 4வது நாள் விரதத்தை கைவிடுறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நம்ம வந்து 3 வேளையும் சாப்பிட்டுட்டு நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம எந்நேரம் முருகரை நினச்சிட்டு நம்ம விரதம் இருக்கலாம். தப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஃபாலோ பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு வேளை மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். அது மேக்ஸிமம் வந்து மார்னிங் டைமாக தான் இருக்கும். அது வந்து நான் எந்த சங்கல்பத்துலேயும் நான் வைக்கல. எய்தர் மார்னிங் டைம் இல்லை நைட் டைம் ஏதாவது ஒரு டைம் வந்து நான் சாப்பிடாம இருக்க போகிறேன். எந்த டைம் வந்து எனக்கு என் பையன் வீட்டில் இல்லாமல், என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாமல், யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற சமயத்தில் தான் நான் வந்து முருகர்கிட்ட விளக்கேற்றி வச்சு உட்காந்து நான் வந்து மந்திரங்கள்லாம் படிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் அந்த மார்னிங் 1/2 இருக்கக்கூடாது, ஈவினிங் 1/2 இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் நான் போட்டு வச்சுருக்க பிளான். ஸோ அடுத்து என்ன பாராயணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். மார்னிங் 1/2 அந்த டைம் வந்து கண்டிப்பாக கந்தசஷ்டி விரதம் கந்தசஷ்டி கவசம் ஒரு வாட்டி நான் கண்டிப்பாக படிச்சிருவேன். அது இல்லாமல் 108 முறை முருகரோட மூல மந்திரம் ஓம் சரவணபவ அது வந்து என்னால் எழுதுறதுக்கு நேரம் இருந்துச்சுன்னா உட்காந்து எழுதுவேன். எழுத டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 108 முறை மனதார நான் வந்து பாராயணம் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து கம்பல்சரி மார்னிங் டைமில் இருந்துடும். ஈவினிங் டைமில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். அதை பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேன். 48 டேஸும் நம்ம மிஸ் பண்ணாமல் இந்த பதிகங்களெல்லாம் படிச்சிடணும் இந்த 48 டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். பட் முருகர் இன்றைக்கி எனக்கு உணர்த்தினது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே நான் விரதம் இருக்கும்போது நான் முழுமையாக முருகனை சரணடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத பற்றி நான் படிக்கணும் அப்படின்றத தான் முருகர் எனக்கு உணர்த்தியிருக்காரு. ஸோ அதனால் திருமுருகாற்றுப்படையில் இருக்கக்கூடிய நேரிசை வெண்பால இருக்கக்கூடிய 4, 5ஆம் பாடல் 2 நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படையில் உள்ள 2 பாடல்களை தான் நான் படிக்க போகிறேன். அதை வந்து 108 முறை சொல்ல டைம் இருந்தால் 108 முறை சொல்லுவேன். 108 முறை சொல்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காதப்ப 21 முறை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அது என்ன பாடல் அப்படின்னா, ஒன்று வந்து நான் உங்களுக்கு லாங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பிணை
ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் அந்த லாங் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வேணால் நான் அந்த வீடியோவை வைக்கிறேன். நீங்கள் வந்து போயிட்டு பாருங்கள் அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இந்த அது வந்து முழுமையாக நம்ம முருகர்கிட்ட சரணாகதி ஆகிறதுக்குள்ள திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் அருளிய வெண்பாக்கள் தான் இது. ஸோ அதுலேயே வந்து நெக்ஸ்ட்டு 5வது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்படிங்கிறது தான் 2வது பாடல். இதுக்கான விளக்கம் என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் அப்படின்னா, நம்ம வந்து நினச்சதுக்கெல்லாம் பயப்படுறோம். இப்போ பயம் இல்லாதவங்க அப்படின்னு உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க நமக்கு எப்போ என்ன நடந்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. பணமே இல்லாதவங்க நம்ம இதே மாதிரி இருந்து நம்ம பணம் இல்லாமல் வறுமையிலேயே வாழ்ந்துருவோமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும். எல்லாமே இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஆரோக்கியம் கெட்டு போயிடுமா அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆரோக்கியம் கெட்டு போனவங்களுக்கு நம்மளுக்கு எப்போ என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாருக்குமே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி படிக்க போகிறோமோங்கிற பயம் இருக்கும். பரீட்சை எழுதினவங்களுக்கு நம்ம பாஸ் ஆகுவோமான்ற பயம் இருக்கும். இந்த மாதிரி பயம் இல்லாத மனிதர்களே உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அஞ்சும் முகம் உள்ளவர்களுக்கு 5 முகம் தோன்றும் போது கண்டிப்பாக 6 முகம் வரும். 6 முகம் அப்படிங்கிறது தோன்றும்னா 6 முகம் யாருக்கு இருக்குது? முருகருக்கு தான் இருக்குது. முருகர் வந்து நமக்கு பயம் அப்படின்னு ஒன்று வரும்போது நம்ம முருகா அப்படின்னு கூப்பிட்டோம்னா 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் அப்படின்னா பயப்பட வேண்டாம். வேல் வச்சிருக்கிற முருகர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில். நம்ம ஒரு வேளைக்கு ஒரு நாளில் ஒரு வேளைக்கு முருகா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா 2 வேளையும் முருகர் வந்து நம்ம கூட நிற்பாராம். இதுதான் வந்து முருகா என்று ஓதுவார் முன். முருகா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம், மனதார கூப்பிட்டோம், மனதுருகி கூப்பிட்டோம் அப்படின்னா ஒரு டைம் நம்ம கூப்பிட்டா இருகாலும் வந்து நம்ம கூட நிற்பாங்க. ஆறுமுகம் கொண்ட முருகன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட அர்த்தம். இது நீங்கள் அர்த்தம் புரிஞ்சு 21 தடவையோ இல்லை 108 தடவையோ இந்த 2 பாடலையும் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து முழுமையாக நான் வந்து உங்ககிட்ட சரணடைஞ்சிட்டேன் முருகா, உன்னை ஒழிய ஒருவரையும் நான் நம்பலை, எனக்கு நீ மட்டும்தான் இருக்க, எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுசாக சரணடைஞ்சிட்டு எனக்கு இருக்கிற பயத்தெல்லாம் நீ போக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகாவை கூப்பிட போகிறோம். ஸோ முதல் நாள் நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 48 நாளும் டெய்லி முருகர் நம்மளை வழி நடத்துவார். ஸோ நாளைக்கு என்ன பதிகம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெரியப்படுத்துகிறேன். எப்படி நான் பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெரியப்படுத்துகிறேன். நான் வந்து முருகருக்கு அப்படின்னு ஸ்பெஷலாக வந்து நாளைக்கு பாசிப்பருப்பில் பாயசம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன், நைவேத்தியம். அது எனக்கு காலையிலேயே செய்கிறதுக்கு டைம் கிடச்சிருச்சுன்னா காலையிலே செஞ்சு வச்சுருவேன். அப்படி இல்லைன்னாக்கா நாங்கள் என்ன சமைக்கிறோமோ டிஃபனுக்கு லஞ்சுக்கு அதை வந்து எச்சில் படாமல் சமைச்சிட்டு முருகருக்கு வச்சு விளக்கேற்றிடுவேன். காலையிலேயே விடிய ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்றிட்டு அதுக்கப்புறமா எனக்கு பாடல்கள் பாராயணம் பண்ண எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து பாயசம் செஞ்சு வச்சு பாடல்கள்லாம் பாராயணம் பண்ணி பூஜையெல்லாம் நான் முடிச்சிடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். இல்லை எனக்கு காலையிலேயே டைம் கிடச்சிச்சு அப்படின்னா காலையிலேயே முருகருக்கு நான் ஸ்பெஷலாக பிளான் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு வச்சு அவருக்கு வந்து விளக்கேற்றிடுவேன். ஸோ இதுதான் நாளைக்கு என்னோடய பிளானாக இருக்க போகுது. நான் வந்து 108 முறை இந்த பாடலை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு நாளைக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா வந்து நான் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இன்கேஸ் சர்ஜரி போஸ்ட்பாண்ட் ஆகி போச்சுன்னா ஒசூரில் இருக்கக்கூடிய மகாவராகி அம்மன் டெம்பிளுக்கும் நாளைக்கு போயிட்டு தேங்காய் தீபம் போடுவேன். இல்லை நாளைக்கு தான் சர்ஜரின்னு பிளான் ஆகிடுச்சுன்னா அந்த பிளான் வந்து ஸ்கிப் ஆகும். ஸோ அதனால் என்னால் 108 முறை சொல்லுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கே இல்லை. 21 முறை ஆனால் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய பிளான். ஸோ என்னோடய பிளானை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என் கூட சேர்ந்து இந்த பாடல் வரிகளை பாராயணம் பண்ணி முருகரை கும்பிடுறவங்க கண்டிப்பாக கும்பிடுங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அது வரைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. திஸ் இஸ் சித்ரா சைனிங் ஆஃப் ஃப்ரம் சித்தூஸ் நெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.